நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அமுதா, அது நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்லவனா இருக்கணும்னு மட்டும் நினைச்சீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. ஏய் அமுதா, அமுதா, 10 மணிக்கு நான் மாத்திரை சாப்பிடணுமே, கொடுத்தியா? மாத்திரை மாத்திரை. இம்சை இம்சை யாரு? நீ தானே? இதே ஸ்டேஷன்ல தான் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேன். வா. வாங்க மேடம். எங்க லேட் பண்ணிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். எங்க உங்க இன்ஸ்பெக்டர் வழக்கம் போல பிரியாணி சாப்பிட போயிட்டாரா? என்ன ஸ்னேகா, ஏன் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து இப்படி பயப்படுற? அன்னைக்கு அந்த கேஸ்ல உன்னை அடிச்சாருன்னா செல்லம்மா பணம் கொடுத்தா, இப்ப நாம பணம் கொடுப்போம். சத்தம் போட்டு பேசாத, பாவம் நம்மளால இவங்களுக்கு வேலை போயிட போகுது. மேடம் சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்க. செல்லம்மா மேல கையை வச்சிடாதீங்க. ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏசிக்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. என் வேலையே போயிடும். பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? என்ன கொசு தொல்லை தான் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல? அப்புறம் அந்த ஓரத்துல இருந்து ஒரு காய்ச்சி வாடை ஒண்ணு வரும், வருதா? எப்படி இருக்கு? நல்லா அனுபவிக்கிற போல. இதே கொடுமைய இதே நரகத்துல நான் அனுபவிச்சிருக்கேன் ஒன்னால. இப்ப கடவுளை பாத்தியா? நான் இருந்த இடத்துல ஒன்ன இருக்க வச்சுட்டான். இதே நரகத்தை அனுபவிக்க வச்சுட்டான். நீ சொல்ற எதுக்கும் நான் கோவப்பட மாட்டேன், வருத்தப்படவும் மாட்டேன். ஏன்னா நான் தப்பு செஞ்சு இங்க உட்கார்ந்துருந்தா வருத்தப்பட்டிருப்பேன். ஒரு நன்றி கடனுக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்போ அப்போ நான் தப்பு செஞ்சுட்டு தான் தண்டனை அனுபவிச்சேங்கிறியா? அப்ப நான் தான் ரத்னாவை கடத்தினேன் இல்ல? நீ கடத்தலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஏகேயை விட்டு நான் கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன். நான் ஒன்னும் வேணும்னு உன்னை போலீஸ்ல மாட்டி விடல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நீ தான் ரத்னாவை கடத்திருப்பேன சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சு. அப்படி சந்தேகப்பட வச்சதுக்கு யார் காரணம்? நீ நல்லபடியா நடந்திருந்தா உனக்கு அப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்குமா? இப்ப கூட பாரு, பாக்குறதுக்கு நேர்மையா வரல. லஞ்சம் கொடுத்துட்டு தானே வர. பாத்துட்ட போல.
ஸ்னேகா, செல்லம்மா மேடம் பேசுறதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஆனா பண்றதெல்லாம் கொலையால இருக்கு. கொலைகாரியா இருந்துகிட்டு என்ன சவடால் பாத்தியா? ஜால்ரா, உன்னதான் அடிச்சு ஊரை விட்டு துரத்துனேனே, திரும்பி நீ எங்கிருந்து வந்த? ஏற்கனவே ரொம்ப அழகு, இதுல நீ வேற சேர்ந்துட்டியா? அவ்வளவுதான். இந்த ஸ்னேகாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதேதான் மேடம் நானும் சொல்றேன். இந்த ஜென்மத்துல ஒன்ன இனிமே யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. காப்பாத்த விட மாட்டேன். நீ உள்ளேயே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது அத்தனையும் செய்வேன். ஒன்னால முடிஞ்சது பாத்துக்க. என் புருஷன் என்ன நம்புறாரு, அது போதும் எனக்கு. ஓ ஸ்னேகா, குழந்தையெல்லாம் கூட லாக்அப்ல அலோ பண்ணுவாங்களா என்ன? ஆட மேடம் யாரு? விவிஐபிடி. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. நீ வேணாலும் பாரு, இந்த ரூமையே நாளைக்கு அப்படியே பெட்ரூமா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க புருஷன் வடமொழி எங்க கூட்டிட்டு வந்து ஸ்னேகா, அசிங்கமா பேசினா அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஏய், இனிமே நான் அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு ஒன்னால. ஏய், நீ உள்ள இருக்க, என்ன பண்ணிடுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும் உன்னால? ஸ்னேகா, ஸ்னேகா, ஏய், ஏன் டென்ஷன் ஆகுற? இரு, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன திமிரா? ஸ்னேகாவை பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க? உன் புருஷனே என்ன கண்டா நடுங்குவான் தெரியுமா? என்ன சொன்ன? உன் புருஷனே என்ன கண்டா நடுங்குவான்னு சொன்ன. கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லு. உன் புருஷன் என்ன கண்டா நடுங்குவான். ஏய், அவனே கை வச்சிட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன். வாங்க, கை வச்சிட்டல. சொல்ல கேட்டல. நீ வாங்க இந்த பக்கம். நீ வா. என்ன மேடம்? மேடம். செல்லம்மா, உனக்கு இதெல்லாம் பத்தாது. நீ இன்னும் அழுவ. நிரந்தரமா உன்னை நான் அழ வைப்பேன். உங்க அண்ணனே அதை செய்வார். போங்க மேடம். போங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, செல்லம்மா வரலையா? என்ன அந்த சிவரஞ்சனி போன் பண்ணி சொன்னதெல்லாம் உண்மையா? செல்லம்மாவை நிஜமாவே லாக்அப்ல வச்சிருக்காங்களா? நீங்க அவளை பார்த்து பேசுனீங்களா? குழந்தை எங்க? நீங்க எதுக்காக இப்படி கண் கலங்குறீங்க? நீங்க அழுதா செல்லம்மாவுக்கு யார் ஆறுதல் சொல்வாங்க? அழாதீங்க. நான் செல்லம்மாவை நினைச்சு அழல, என் குழந்தைய நினைச்சு அழற. பிறந்து 3 மாசம் தான் ஆகுது. அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருக்கணும்னு தலையெழுத்தா. இது எதுவுமே செல்லம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. செல்லம்மாவை தப்பா நினைக்காதீங்க. அவ ரொம்ப நல்லவளா இருக்கிறதுனால தான் அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை. நல்லவளா இருக்கலாங்க, அதுக்காக பெத்த குழந்தைய கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணா. சத்தியமா இனிமே மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். இனிமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சத்தியத்தை மீறி இப்ப லாக்அப்ல இருக்கா. இவளுக்கு என்னங்க வந்தது? யாரோ யாரையோ கொலை பண்றாங்க, இவ எதுக்காக அங்க போனோம்? இப்ப கூட அவகிட்ட எவ்வளவு கெஞ்சல தெரியுமா? யார் உனக்கு போன் பண்ணது? எதுக்காக அங்க போன? யார் அந்த கொலைய பண்ணாங்கன்னு பதில் சொல்லலையே. எல்லாமே நன்றி கடனுக்காக தான் சொல்றா. வெறுத்து போச்சுங்க. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. செல்லம்மா உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கா தெரியுமா? அவ எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்றான்னா அதுக்கு காரணமே நீங்க தான்.
உங்களை மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான புருஷன் கிடைச்சதுனால தான் அவளால எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியுது. செல்லம்மாவை தயவு செஞ்சு வெறுத்துறாதீங்க. நான் அவளை வெறுக்கலங்க. எனக்கு அவளை பத்தி புரியும். ஆனா பிஞ்சு குழந்தைங்க இதெல்லாம் புரியுமா? அதை நினைச்சாதாங்க தாங்க முடியல. சார், ஆபீஸ்க்கு போனேன், நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அவங்கள போய் பார்த்தீங்களா? ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? மர்டர் ஸ்பாட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணதுனால ஸ்டேஷன்ல ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா? சிவரஞ்சனி சொல்றதை வச்சு பார்த்தா அவளுக்கு ஜாமீனே கிடைக்காது போல இருக்கு. அந்த சிவரஞ்சனிக்கு செல்லம்மாவை கண்டா பிடிக்காது, அதனால அப்படி சொல்லியிருப்பான். நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. முதல்ல ஒரு நல்ல வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், நம்ம ஏன் கமிஷனர் போய் நேரில் பார்க்கக்கூடாது? கமிஷனரை பார்த்து? செல்லம்மா பல தடவை கமிஷனர் போய் பார்த்துருக்காங்க. நிறைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா ஸ்டேஷன்ல வச்சு முடிச்சிருவாரு. கரெக்டா சொன்னீங்க. நல்ல ஐடியா தான். வாங்க இப்பவே போய் அவரை பார்த்துடலாம். வேண்டாம் சார், ஒரே விஷயத்துக்கு எதுக்கு 2 பேரும் போகணும்? நீங்க போய் கமிஷனரை பாருங்க. நான் போய் ஒரு நல்ல லாயர் ஏற்பாடு பண்றேன். சரி, வரேங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார், என் பேர் ஸ்னேகா. இவர் மிஸ்டர் சதீஷ். பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போன டிசி சேதுபதி அவரோட தம்பி இவரு. ஹலோ சார். ஓ, நீங்க தான் டிசியோட பிரதரா? ஆமா சார். ஐ எம் சாரி மிஸ்டர் சதீஷ். உங்க அண்ணன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் ஆஃபீஸர். அவருடைய இறப்பு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இட்ஸ் a very big loss for us. Moreover, அந்த பிளாஸ்டிங்ல உங்க அண்ணியும் இறந்திருக்காங்க. அந்த கோர சம்பவத்தை நினைக்கும் போது எங்களாலே ஜீர்ணிக்க முடியல. இப்ப கூட அந்த கேஸ் விஷயமா தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேங்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். we'll find out definitely. You don't worry. சார், இல்லை சார், எங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த மாதிரி பழிவாங்களா இருக்கும்னு எங்களுக்கு தோணல. எப்படி சொல்றீங்க? ஆமா சார். என்ன பழி வாங்குறதுக்காக யாரோ என்ன குறி வச்சு என்ன கொலை பண்றதுக்காக என் கார்ல பாம்பு வச்சிருக்காங்க. அதுல அநியாயமா என் அண்ணனும் அண்ணியா இறந்துட்டாங்க சார். Sit. Are you sure? Yes sir, I'm sure. AC Sivaranjani is dealing this case from that angle also. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. சார் ப்ளீஸ், அவங்களை கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரொசீட் பண்ண சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா லேட் பண்ண சதீஷோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு நாங்க ரொம்ப பயப்படுறோம். சார், நீங்க லேட் பண்ணதுனால தான் என் ஃப்ரெண்டு முரளி கொலை செய்யப்பட்டிருக்கான் சார். அந்த கேஸ்ல தான் நாங்க செல்லம்மா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்கொயரி போயிட்டு இருக்கேன். இதை நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கணும் சார். இல்ல சார், நீங்க இப்போ ஆக்ஷன் எடுத்ததே பாராட்டக்கூடிய விஷயம். இல்லைன்னா இன்னும் எத்தனை கொலைகள் விழுந்திருக்குமோ. சார், நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த செல்லம்மா பார்க்கறதுக்கு சாதுவா இருக்காங்களேன்னு அவங்கள ஒரு சராசரியான பொம்பளை நினைச்சு நம்பிடாதீங்க. ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஆளை நீங்க ஜாமீன்ல வெளியில விட்டீங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விசாரணையும் அவங்க கெடுத்துருவாங்க சார். சோ ப்ளீஸ், அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காம நீங்க தான் சார் பாத்துக்கணும். நோ சான்ஸ். சம்பவம் நடந்த இடத்துல செல்லம்மாவை நாங்கள் கைங்களவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. செல்லம்மா லாக்அப்ல இருக்கிற வரைக்கும் தான் என்னால வெளியே உயிரோட நடமாட முடியும். ஒரு 5 நிமிஷம் சார், அவங்க வீட்டுக்கு எதிரில் வண்டியை நிறுத்திட்டு வரதுக்குள்ள என் கார்ல பாம்பு வச்சுட்டாங்க சார். அப்பேற்பட்டவங்க வெளியில வந்தாங்கன்னா என்னோட நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். அவங்களுக்கு வெயில் கிடைக்காம நீங்க தான் பாத்துக்கணும் சார்.
நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டாக எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா ஆக்ஷன் எடுங்க சார். சார், என் தரப்புல இருந்தும் நானும் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். சார், நான் மறுபடியும் அந்த செல்லம்மாவை பத்தி இன்சிஸ்ட் பண்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சார், அவங்க அண்ணன் என் கூட இருக்காரு, என்ன பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சொந்த அண்ணனோட பொண்ணையே அவ கடத்திருக்கா சார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஜாமீன் கிடைச்ச அவ வெளியில வந்து அவ என்னெல்லாம் பண்ணுவா? கண்டிப்பா சொல்றேன் சார், டிபார்ட்மெண்ட்ல நீங்க இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு அவளை பத்தி சேகரிச்சு வச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவா சார். நிச்சயமா இது நடக்கும். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நீங்க அவங்கள வெளியில விடாதீங்க சார். கெஞ்சி கேட்டுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா செல்லம்மாவோட அண்ணனே அவரே நேரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அவருக்கு உடம்பு முடியாதனாலதான் நாங்க 2 பேரும் வர வேண்டியதாயிடுச்சு. ஓகே, இந்த கம்ப்ளைண்ட்ல நீங்க எல்லா டீடைல்ஸ் எழுதிருக்கீங்கல்ல? எல்லாமே எழுதிருக்கு சார். இனி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க சார். பயப்படாதீங்க சதீஷ், இட்ஸ் மை டியூட்டி. டெஃபினெட்லி ஐ வில் டு இட். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். ஓகே. ஏய், என்னடி சமையல் கட்டில நின்னுகிட்டு சமையல் பண்ணாம டப்பா டப்பாவை திறந்து பாத்துக்கிட்டு இருக்க? என்ன அர்த்தம்? சமைக்க பிடிக்கலன்னு அர்த்தம். ஆஹா, உங்க செல்லம்மா ஜெயிலுக்கு போயிட்டா நாங்க சாப்பிடாம பட்டினி கிடக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? நீங்க ஹால்ல போய் உட்காருங்க. உங்களுக்கு மதிய சாப்பாடு தானே வேணும். எத்தனை மணிக்கு வேணும்னு சொல்லுங்க, அத்தனை மணிக்கு வடிச்சு கொட்டுறேன். ஏய், என்னடி வாய் நீளுது? எங்க வீட்டுல நின்னுட்டு என்ன அதிகாரம் பண்றியா? நீ போய் உட்காருடி, நான் உனக்கு சமைச்சு கொட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. அப்பா அப்பா, வாய் இங்க இருந்து எந்த மூளைக்கு நீளுது? செல்லம்மா கொலை செய்வாளா? அவளை போலீஸ் புடிச்சிட்டு போகுமா? அவளை இவ போய் பார்க்கணும்னு கேட்பாளா? இவளை நாங்க வழி அனுப்பணுமா? எந்த தப்பும் பண்ணலனா போலீஸ் ஒருத்தரை எதுக்காக புடிச்சிட்டு போகணும்? இத நாம கேட்டோம்னா மாமியார் கொடுமைக்காரின்னு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு திரிவாளுங்க. ஆமா, நீங்க கொடுமை தான் படுத்துறீங்க. என்னடி, என்ன கொடுமை பண்ண? எங்க அண்ணிய கொலைகாரின்னு சொல்றீங்களே, அதை விட வேற என்ன கொடுமை வேணும்? எங்க அண்ணிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக நான் உயிரையே கொடுப்பாங்க. எந்த கோயில்ல வேணாலும் சரி, நான் வந்து சத்தியம் பண்ணுவேன். என் அண்ணி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அஞ்சலி நல்லா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், 2-3 நாளைக்குள்ள அண்ணி போலீஸ் கிட்ட இருந்து விடுதலை ஆகி வரல, என் பேர் அமுதாவே இல்ல. சரி, உங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க தான், அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்றவதான். நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். கையில பச்சை குழந்தை இருக்கிறப்போ அந்த குழந்தைய தவிக்க விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக இப்படி ஜெயில போய் உட்கார்ந்துட்டு இருக்காளே, அந்த குழந்தைய பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்தாளா? அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு யாராவது பெத்த குழந்தைய பட்டினி போடுவாளாடி? அதான் அடுத்தவங்களுக்கும் என் செல்லம்மா அன்னைக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா புருஷன் குழந்தை எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உதவுறத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. இப்படி ஒரு கேரக்டர் நம்மளால பாத்திருக்கவே முடியாது. அபூர்வமா கிடைக்கிறது எல்லாமே அதிசயமா பாப்போம். ஆனா அந்த அதிசயத்தை கல்ல விட்டு எறியறவங்க தானே நீங்க. என் அண்ணியோட தியாகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிரமாதம். நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா குழம்புக்கு தான் உதவாது. சரி, என்ன பொரியல் பண்ணட்டும்? கிண்டல் பண்றீங்களா என்ன? ஒண்ணு மட்டும் சொல்ற, அண்ணி இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போ, சாப்பாடு மிச்சம். பெருசா பேசும்.
சார் நாங்க போலாமா? போங்கம்மா. சரிங்க சரிங்க அம்மா சார். உங்க பேர் சொல்லிட்டு போங்கம்மா. மல்லிகா சார். அடடே, வணக்கம் வடமலை சார், எப்படி இருக்கீங்க? அவருக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்காரு. அப்புறம் என்ன வடமலை இவ்ளோ லேட்டா வரீங்க? உங்களுக்காக மேல கமிஷனரே காத்துட்டு இருக்காரு. ஓ, எதுக்கு வந்தோன்னு யோசிக்கிறீங்களா? வேற எதுக்கு? செல்லமாவை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுங்க, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு கமிஷனர் கிட்ட கருணை மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். அப்புறம் எங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன நல்லது, அவங்கள பத்தி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன சதீஷ்? என்ன சில நல்ல விஷயம்ன்றீங்க? செல்லம்மா பண்ண சாதனை எல்லாம் அடுக்கடுக்கால சொல்லிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் சாருக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் டீட்டெயிலா அவர்கிட்ட சொல்லுங்க. நானும் எவ்வளவுதான் டீடைல்ஸ் சொல்றது? ஒன்னா ரெண்டா? சொந்த அண்ணன்னு கூட பார்க்காம அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க தங்கச்சி, அத சொல்லட்டுமா? இல்ல புருஷன்னு கூட பார்க்காம ஒரு ஆம்பளன்னு கூட மதிக்காம வேலைக்காரனை விட கேவலமா நடத்துறாங்களே, அத சொல்லட்டுமா? என்ன ஸ்னேகா, எனக்கு கிடைக்க வேண்டிய கார்மெண்ட்ஸ அந்த செல்லம்மா உடும்பு மாதிரி பிடிச்சிட்டு இருக்காளே, அந்த விஷயத்தை மறந்துட்டீங்க? எதை மறந்தாலும் மறப்பனே ஒழிய செய்யாத தப்புக்கு ஒரு ராத்திரி பூரா என்ன அந்த நாத்தம் பிடிச்ச நரகத்துல இருக்க வச்சாலே அந்த செல்லம்மா, அவ பண்ண அந்த கொடுமைய நான் இந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். கடைசியில செல்லம்மா சுத்தி விட்ட சக்கரம் அவ கழுத்துக்கே கத்தியா போய் நிக்குதல்ல? நிக்காம பண்ண காரியம் அப்படி. ஆனா இன்னைக்கு நான் அனுபவிச்ச அதே நரக வேதனைய உங்க செல்லம்மா மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறந்த குழந்தையும் கூட சேர்ந்து அந்த லாக்அப் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கு. என்ன முறைக்கிறீங்க? பாருங்க சதீஷ், உண்மையை சொன்ன இவருக்கு கோவம் வருது. ஏங்க, அந்த குழந்தை விஷயம் கேட்கும்போது எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெத்த அப்பா எப்படிதான் தாங்கிறீங்களோ தெரியல. என்னதான் குழந்தை பாசம் இருந்தாலும் அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல இருப்பாங்க. அப்புறம் ஹைஜீனிக் ப்ராப்ளம், ஆஸ்துமா, ஜன்னின்னு ஏதாவது வந்துச்சுன்னா சார் பாவம் எப்படி அதை தாங்கிப்பாரு? புருஷன் பொண்டாட்டிப்பா இருக்கிற வேதனைய சமமா பங்கு போட்டு பகிர்ந்துப்பாங்க இல்ல? போங்க போங்க, என்னதான் கெஞ்சினாலும் செல்லம்மா இந்த ஜென்மத்துக்கும் வெளியில வரமாட்டான். சார் வணக்கம் சார். நீங்க? என் பேர் வடமலை, செல்லம்மாவோட ஹஸ்பண்ட் சார். நீங்க தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமாம் சார். என்னாச்சு உங்க ஒய்ஃப் செல்லம்மாவுக்கு? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன சார் அப்படி சொல்றீங்க?
என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ சார். அவ அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா சார். அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது, போலீஸ் தான் முடிவு பண்ணணும். நான் கேட்க வர்றதெல்லாம் அது இல்ல. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு நான் இங்க வந்த நாள்ல இருந்து அடிக்கடி நான் கேள்விப்படுற பேர் செல்லம்மா. ஏதாவது ஒரு கேஸ்ல மாறி மாறி இன்வால்வ் ஆயிட்டே இருக்காங்க சார். உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சார். அவ இங்கே தப்பு நடந்தா கேள்வி கேட்கறதும் நியாயத்துக்கு குரல் கொடுக்கறதும் தான் சார் அவளோட பலமும் பலவீனமும். அது ஒரு தப்பா? அதான் கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கல. இதுக்கு மேல தப்பான்னு கேட்டா என்ன அர்த்தம் சார்? சார், சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்கா. வீட்டுக்கு வந்த அன்னைக்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு வெளியே போனவ ஒரு கொலையை பண்ணிருக்கானா யாராவது நம்புவாங்களா சார்? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? செல்லம்மா மர்டர் ஸ்பாட்டுக்கு போனது உண்மையா இருக்கலாம். முரளியை கொலை பண்ண கொலைகாரனை செல்லம்மா நேருக்கு நேரா பார்த்திருக்கலாம் சார். வெரி சிம்பிள். அப்ப உண்மையை சொல்ல வேண்டியதானே? ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாங்க? ஏன் மௌனமா இருக்காங்க? அதான் சார் தெரியல. யாரோ தெரிஞ்சவங்களை காப்பாத்துறதுக்காக தான் மேல பழிய போட்டுட்டு இருக்கா சார். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுக்காக அவளை போலீஸ் கஸ்டடியில வச்சிருந்தா எப்படி சார்? நான் என்னோட செல்லம்மாவுக்காக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றப்போ உங்க டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணாதான் சார் கோர்ட் அவளுக்கு ஜாமீன் கொடுக்கும். எப்படியா? எப்படி ஜாமீன் கிடைக்கும்? அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பாக்குறியா? இங்க பார். ஸ்னேகா கொடுத்த கம்ப்ளைண்ட் குடும்ப பகையை மனசுல வச்சுட்டு அந்த பொண்ணு மேல கடத்தல் பழி போட்டு ஒரு நாள் பூரா அவ லாக்அப்ல இருக்கிறதுக்கு உங்க ஒய்ஃப் காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டிசி சேதுபதியும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து சேர்த்த கேஸ்ல உங்க செல்லம்மாவுக்கும் பங்கு இருக்குன்னு டிசியோட தம்பியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கெல்லாம் என்னையா சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் மேல நடந்திருக்க சீரியல் கிளிங்கள செல்லம்மாவோட பேர் தான் எங்க சந்தேக லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுக்கப்புறமும் செல்லம்மாவுக்கு ஜாமீன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் எங்கிட்ட பேசுறது வேஸ்ட். நடந்த குற்றங்களா நிரூபிக்கப்பட்டா அவங்களுக்கு ஹெவியான தண்டனை கிடைக்கிறது உறுதி. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. யூ மே கோ நவ. இவ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா? செல்லம்மா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஊர்ல இருக்கிறவங்க பிரச்சனை எல்லாம் தலைமையில தூக்கி போட்டு ஆடுவான்னு. என்னங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன பேசுறதுன்னு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். செல்லம்மாவை கொலை கேஸ்ல ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. ஆனா நிச்சயமா அவன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக பழிய தம்மேல போட்டுட்டு போயிருக்கா. அதுக்காக இவன் எப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும்? தாத்தா, என்ன தாத்தா மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன கடத்திட்டு போனப்ப செல்லம்மாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்தினாங்கன்றத மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மறக்கலம்மா தாய். ஒரு குடும்ப பொண்ணு கொலை நடந்த இடத்துக்கு எதுக்கு போகணும்? அதனால தானே இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. அதனால கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுதான் ஆகணும். அதுக்காக என் பொண்ணு இப்படி அழுறத பார்க்கும்போது என் மனசு கஷ்டமா இருக்காதம்மா? அப்பா போதும், நிறுத்துறீங்களா? எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ண செல்லம்மா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? என்னையும் என் புருஷனையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் அவளுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்து என் தோள் மேல கை போட்டவ செல்லம்மா. நான் அவ தாய்மையை அழிக்கணும்னு அவ வயித்துல வளர கருவை அழிக்கிறதுக்காக அவளுக்கு விஷத்தை கொடுத்து அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு தாயை விட என்ன அன்பா அரவணைச்சவ செல்லம்மா. ஏன்பா என் பொண்ணை கடத்திட்டு போனாங்களே, அப்ப என்ன விட அதிகமா இவளுக்காக துடிச்ச அன்பான அத்தைப்பாவ. இது எல்லாத்துக்கும் மேல ஆஸ்பத்திரியில நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேனே, அப்ப என் புருஷன் கூட என்ன கைவிட்டுட்டாரே, அப்ப என்ன காப்பாத்தின தெய்வம் பா செல்லம்மா. அவளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இல்லம்மா, இதுக்கு மேல செல்லம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே தலை முழுக்கிடுவேன். எம்மாடி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. செல்லம்மா கை குழந்தை விட்டுட்டு போயிருக்காளேங்கிற ஆதங்கத்துல. ஆமாப்பா, கை குழந்தையதான் விட்டுட்டு போனா. என்ன நம்பி விட்டுட்டு போனா? நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், என் குழந்தைய அது வரைக்கும் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனா. அவ பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போன வார்த்தையில
எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படலப்பா. இந்த சாமியை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அவ மட்டும் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாகி வெளியில வரல, இனி நான் சாமியவே கும்பிட மாட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் பொண்ணு நீ இப்படி அழுதுகிட்டு. நீங்க என் அப்பாவே இல்ல. முதல்ல இங்க இருந்து போங்க. இல்லம்மா, நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, போ சொல்லுங்க அவரை. எங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்களேன். இல்ல அது தாத்தா வாங்க, தாத்தா வாங்க. முத்தழகி, செல்லம்மாவுடைய குழந்தை எங்க? குழந்தை அம்மாவை நினைச்சு ரொம்ப அழுதுச்சுமா. என்னால அதை பார்க்க முடியலமா. அதனாலதான் படமலை கிட்ட குழந்தைய கொடுத்து பார்த்துட்டு வர சொல்லிருக்கேன். அழாதம்மா, கவலைப்படாத. நீ வணங்குற தெய்வம் நிச்சயமா உன்னை கைவிடாது. செல்லம்மா இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாகி கண்டிப்பா வெளியில வந்துருவாம்மா. யோ, அது வடபழனி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? இங்கே ஏன் உயிரை வாங்குற? போன வணக்கம். இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது பலன் கிடைச்சதா? இல்ல மேடம், வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னதுனால அவங்கள ஹார்ஸாவும் விசாரிக்க முடியல. அவங்க அந்த மாதிரி டைப்பும் இல்லை மேடம். ரொம்ப மனோதிடமா இருக்காங்க. எனக்கு தெரியும். அதான் பெரிய ஹோப்ஸோட கேட்கல. மேடம், நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. தேவையில்லை. நான் காலையில விசாரிச்சப்பவே எந்த பிரயோஜனமும் இல்லை. லாக்அப்ல குழந்தையோட வேற இருக்காங்க. விசாரிக்க முடியும் தோணல. நாளைக்கு முயற்சி பண்ணலாம். நாளைக்கு மேடம்? நாளைக்கு தானே அவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க பெயில் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விசாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஐ டவுட். எஃப்ஐஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம கமிஷனர் கிட்ட அடிஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் 2 வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெயில் நிச்சயமா கிடைக்காது. கிடைக்கவும் விட மாட்டேன். அப்போ நாளைக்கு வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்கணுமா மேடம்? நோ. ஒரு லேடி குழந்தையோட லாக்அப்ல இருக்கிறது தர்ம சங்கடமான நிலைமை. மீடியாக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள கிழிச்சிருவாங்க. அதனால நம்ம கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது மகளிர் காப்பகத்துக்கு மாத்தி அதுக்கப்புறம் நம்ம விசாரணை ஆரம்பிக்கலாம். ஆமா மேடம், அதான் மேடம் கரெக்ட். மேடம், அவங்கள எத்தனை நாள் கஸ்டடி கேட்க போறீங்க? 1 வீக். அப்ப கூட இந்த செல்லம்மா கிட்ட இருந்து பெருசா எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவங்கள சுத்தி இருக்க சஸ்பெக்ட்ஸை நம்ம க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். யூ ஆர் கரெக்ட் மேடம். ஓகே, நாளைக்கு இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது 3 லேடி கான்ஸ்டபிள்ஸ் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அண்ட் இன்னைக்கு நைட் ஸ்டேஷன்ல 2 லேடி கான்ஸ்டபிள்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே மேடம். இன்னைக்கு நைட் ஸ்டேஷன் இன்சார்ஜ் யாரு? எஸ்ஐ பிச்சாண்டி மேடம். ஓ,
யூ டோன்ட் மைண்ட் இன்னைக்கு நைட் நீங்களே கண்டினியூ பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். சரிங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. எனிதிங் இம்பார்ட்டன்ட் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மேடம். என்னங்க, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வாங்க. அதெல்லாம் வேணாம். சரி வாங்க, அப்ப சாப்பிட்டு போலாம். ஸ்னேகா, நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது. தப்பா? எந்த விஷயத்துலங்க? செல்லம்மா விஷயத்துல தான். அத நாம ஏன் என்னையும் சேர்த்து சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியாம நீ அந்த கோமதியும் ஸ்டேஷனுக்கு போய் செல்லம்மாவை பார்த்து மனசு நோக்கும்படி பேசிட்டு வந்தீங்கல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிய? ஓ, இதுதான் அந்த டிரைவர் கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா, போனேன். தப்பே பண்ணாம என்ன லாக்அப்ல உட்கார வச்சா நான் எவ்வளவு வலி வேதனை எல்லாம் அனுபவிச்சிருப்பேன். இப்போ அவ அதே லாக்அப்ல இருக்கால, எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் தான் போனேன். நீங்களும் தான் அவ பேச்ச கேட்டுட்டு அன்னைக்கு என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா என்னையும் உள்ள தள்ளிடுவேன். ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என் தெய்வங்க. இங்க பாருங்க, அந்த செல்லம்மா எனக்கு மட்டும் எதிரி இல்ல, உங்களுக்கும் எதிரி தான். அதை மறந்துடாதீங்க. இந்த பார், நான் எதையும் மறக்கல. எதிரியா இருந்தா கூட முகத்துக்கு நேரா கத்திய வைக்கணும், முதுகு பின்னாடி போய் கத்திய வச்சு குத்தக்கூடாது. இப்ப யார் முதுகுல யாரு கத்தி வீசினது? இந்த பார், மதுமிதாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சதீஷ் பைலோட கமிஷனர் ஆபீஸுக்கு ஏன் போன? அத நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். நான் ஏன் கமிஷனர் ஆபீஸ் போறேன்? சதீஷ் வந்து வாங்க கமிஷனர் ஆபீஸ் போகணும்னு சொன்னாரு, நான் கூட போயிட்டு வந்தேன். ஏன் இதுல என்ன தப்பு? தப்புதான். செல்லம்மா நமக்கு எதிரி தான். ஆனா அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சா நேருக்கு நேரு மோதணும். அடுத்தவன் சண்டைக்கு நம்ம எடுபடியா போக கூடாது. நீ எதுக்கு அவனோட துணைக்கு போன? என்ன டிசியோட தம்பின்ற பழைய பெருங்காய வாசனையா? சிச்சி, என்னங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, அவங்க அண்ணன் செத்தான்ற ஆத்திரத்துல அவன் போய் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். அது அவன் பிரச்சனை. நீ எதுக்கு புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? ரத்னாவை நீ கடத்தலன்னு தெரிஞ்ச உடனே செல்லம்மா கேஸ வாபஸ் வாங்கினால அதை மறந்துட்டியா? என்ன திடீர்னு செல்லம்மா மேல பாச மழை பொழியுது? தான் ஆடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்களே, அதானா இது? இந்த பார், இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஏன் திடீர்னு செல்லம்மா பக்கம் பேசுறீங்க? ஒரு பொம்பளை கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு கை குழந்தையோட லாக்அப்ல இருக்காங்களே, நம்ம எதிரியா இருந்தா கூட தர்ம நியாயம் பார்க்கணுமா? அவ மாட்டிக்கிட்டது நமக்கு சந்தோஷம் தான். ஆனா அவ வெளியே வந்துடக்கூடாதுன்னு கமிஷனர் பார்த்து புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அதுதான் தப்புங்கிற. சரி, நான் போனேன்னு தெரிஞ்சதுல அப்ப ஏன் போனேன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? அதுதாண்டி நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு, காதல். சரி விடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா, அன்னைக்கு அந்த வட மேல உங்களை வெட்டுவேன் குத்துவேன்னா நீங்களும் அவர் மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு செல்லம்மாவுக்காக வருத்தப்படுறீங்க, அவன் மேல இறக்கப்படுறீங்க. அதான் எனக்கு ஏன்னு புரியல. அவன் என்னை அவமானப்படுத்தினதை நான் மறக்க மாட்டேன். நேரம் வரும்போது நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அப்பா, எனக்கு இப்பதான் உயிரே வந்தது. எங்க நீங்க அவ பக்கம் மாறிட்டீங்களோ நான் பயந்துட்டே இருந்தேன். ஸ்னேகா, வடமலைக்கும் எனக்கு இருக்கிற பகை வேற. கை குழந்தையோட செல்லம்மா லாக்அப்ல இருக்கிறதா மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, கொலை பண்ணிருக்க மாட்டா? ப்ளீஸ் அல்ல, போதும், ஆரம்பிச்சிடாதீங்க. திரும்ப இருங்க, உங்களை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். பிடிங்க. Cheers, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னல, வர சொல்லு. ஓகே மேடம். சார், மேடம் உங்களை வர சொல்றேன். தேங்க்யூ. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். மேடம், என் வைஃப் செல்லம்மா சம்பந்தமா நான் யாருக்கிட்டையும் எதையும் பேசுறதால, அப்படின்னா நீங்க கிளம்பலாம். மேடம், நீங்களும் இப்படி பேசலாமா? உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம் மேடம். என்ன நம்பி எதுக்கு வந்தீங்க? ஏன் சார், உங்க வைஃப் செல்லமா என்ன கேட்டு எல்லாமே பண்ணாங்க? எதுக்கு மேடம் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க ஒரு பப்ளிக் சர்வன்ட், இந்த மாதிரிலாம் பேசலாமா? ஏன் சார், யார் சார் நீங்க? யார் நீங்க? முதல்ல வெளியே போங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், சாரி. இவர் பேர் வாசு, என் தங்கச்சி புருஷன். செல்லம்மா மேல இருக்கிற மரியாதை தான் அப்படி பேசிட்டாரு, தப்பா நினைக்காதீங்க. மேடம், நீங்க செல்லம்மா டெலிவரி டைம்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க என் செல்லம்மா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா என்னால் நம்ப முடியல மேடம். இங்க பாருங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். மேடம், நான் கோவமா பேசுனதுக்காக மன்னிக்கணும். நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. செல்லம் அந்த கொலையை பண்ணிருப்பாங்களா? உங்க மனசாட்சிக்கே தெரியுது இல்ல செல்லம் அந்த கொலையை பண்ணலன்னு. என்ன பேசுறீங்க? முட்டாள்தனமா? அவங்க செய்ய வேண்டாம், ஆளை வச்சு கூட செஞ்சிருக்கலாம்ல. மேடம், என்ன சொல்றீங்க நீங்க? மினிஸ்டரோட மகனை ஆளை வச்சு கொலை பண்ற அளவுக்கு செல்லம்மாக்கு அவன் மேல என்ன விரோதம் இருக்கு போது? என்ன விரோதமா? அஞ்சலிய ரேப் அட்டெம்ப்ட் பண்ண 4 பேர்ல இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. அந்த விஷயத்துல அதிகமா ஆத்திரப்பட்டது அஞ்சலியோட அப்பா அம்மா விட உங்க வைஃப் செல்லம்மா. இப்ப கூட 2 மாசத்துக்கு முன்னாடி அஞ்சலியோட எக்ஸ் லவர் கார்த்திக் அடிக்கடி போன் பண்ணி அஞ்சலியை டிஸ்டர்ப் பண்றான்றதுக்காக, அவனை மிரட்டுறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அஞ்சலி மேல பாசம். ஏன் இந்த பாசத்தாலும் அக்கறையாலும் அவங்க இந்த கொலைகளை பண்ணிருக்க கூடாது? சமீபத்துல இறந்து போன டிசி சேதுபதி, அவர் போன காரு கடைசியா உங்க வீட்டு வாசல்ல இருந்துதான் கிளம்பி இருக்கு. அன்னைக்கு மட்டும் நாங்க செல்லம்மாவை அரெஸ்ட் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு முரளிய கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியும். முரளி மர்டர் ஆன நேரத்துல சதீஷ் மட்டும் கரெக்டான சமயத்துல மந்திரி வீட்டுக்கு போகலனா உங்க வைஃப் செல்லம்மா ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருப்பாங்க. அவங்களோட பேட் லக் மாட்டிக்கிட்டாங்க. மேடம், என்ன நீங்க செல்லம்மா ஒரு நக்சலைட் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? கை குழந்தையோட லாக்அப்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க சார். இதுக்கு மேல இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். வாங்க சார் போலாம், வாங்க. மேடம், ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு மேல லாக்அப்ல வைக்க கூடாது. அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்ல, அதையாவது செய்வீங்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சார். இந்த சிவரஞ்சனி என்னைக்குமே சட்டத்தை மீற மாட்டா. என்னமோ எனக்கு மனிதாபிமானமே இல்லாத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செல்லம்மா குழந்தையோட லாக்அப்ல இருக்காங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததே நான் தான். மேடம், நீங்க எவ்வளவோ இறக்கி காட்டிருக்கீங்க. கொஞ்சம் உங்க ஈகோவை பக்கத்துல வச்சுட்டு என் செல்லம்மாவை ரிலீஸ் பண்ணலாம்ல? அந்த முடிவை நான் எடுக்க முடியாதுங்க, கோர்ட் தான் முடிவு பண்ணும். ஏங்க, இதுக்கு மேல இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம கோர்ட்டுக்கு போவோம். செல்லம்மாவுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுவோம். வாங்க போலாம். ஹலோ, செல்லம்மா இந்த கொலையை பண்ணலன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நடந்த கொலைகளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொலைகாரனையும் தெரியும், கொலை செய்ய தூண்டி விட்டவங்களையும் செல்லம்மாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? இதுவரைக்கும் நடந்த 3 கொலைகளுமே அஞ்சலி விஷயத்துக்காக பழி வாங்கறதுக்காக செய்யப்பட்ட கொலைகள். இதுக்கு பின்னாடி ஏகேவோ அஞ்சலியோ நிச்சயமா இருக்காங்க.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.